எம்ஜிஆரின் இந்த மெகா ஹிட் படம் நிஜத்தில் சிவாஜிக்கு வந்த வாய்ப்பு அது கை மாறியது எப்படி? இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாஜி கணேசன் நடிப்பதற்காக தயாரான ஒரு படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. தமிழ் சினிமாவில் சிவாஜி நடிக்க வேண்டிய படம் ஒன்று எம்ஜிஆர் நடித்து அந்த படம் பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இது என்ன படம், சிவாஜி நடிக்காமல் விட்டது ஏன் என்பது குறித்து இசையமைப்பாளர் MSV ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனர் என்று போற்றப்படுபவர் ஸ்ரீதர். வெண்ணிற ஆடை, காதலிக்க நேரமில்லை உள்ளிட்ட பல ஃபீல் குட் திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் எம்ஜிஆர் நடிப்பில் இயக்கிய படம் உரிமை குரல். கடந்த 1974ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் எம்ஜிஆர், லதா, நம்பியார், நாகேஷ், அஞ்சலி தேவி, PK ராமசாமி உட்பட பலர் நடித்திருந்தனர். MS விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைக்க வாலி, கண்ணதாசன் இருவரும் பாடல்கள் எழுதியிருந்தனர். படத்தின் அனைத்து பாடல்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் நடிப்பில் வெளியான தேசரா புல்லோடு என்ற படத்தின் ரீமேக் ஆகும். இந்த படத்திற்கு முன்னதாக எம்ஜிஆர் ஸ்ரீதர் கூட்டணியில் அன்று சிந்திய ரத்தம் என்ற படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்றுள்ளது. ஆனால் சில நாட்களில் கருத்து வேறுபாடு காரணமாக நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு எம்ஜிஆர் படத்தை இயக்காத ஸ்ரீதர் சிவாஜி படத்தை இயக்கிய போது கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளார். அப்போது அவரது நண்பர் கொடுத்த ஐடியாவில் தான் எம்ஜிஆரிடம் கால்ஷீட் கேட்க அவரும் பழையதை மறந்து கால்ஷீட் கொடுத்துள்ளார். அதன் பிறகு உருவான படம் தான் உரிமை குரல். ஒரு பண்ணையாருக்கும் விவசாயிக்கும் இடையே நடக்கும் மோதல் தான் இந்த படம். பெரிய வெற்றியை பெற்ற இந்த படத்தின் மூலம் ஸ்ரீதர் தனது கடன்களை அடைத்துள்ளார். அதே சமயம் இந்த படத்தின் கதையை ஸ்ரீதர் முதலில் சிவாஜியிடம் தான் கூறியுள்ளார். கதையை கேட்ட சிவாஜி, இந்த கதை எனக்கு செட் ஆகாது, அண்ணனுக்கு தான் செட் ஆகும், நீங்கள் அவரை வைத்து எடுங்கள் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆரிடம் கால்ஷீட் கேட்க முடிவு செய்துள்ளார் என்று மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தவர். பல வேடங்களிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர். சாமானிய மனிதர் முதல் கடவுள் அவதாரம் வரை பல கதாபாத்திரங்களிலும் நடித்து நடிப்பில் வெரைட்டியை காட்டியவர். சிவாஜி சிறுவயது முதலே நாடகங்களில் நடித்து வருபவர். மனோகர நாடகத்தில் அதில் இடம்பெற்ற முக்கிய கதாபாத்திரங்கள் அனைத்திலும் அவர் நடித்துள்ளார். நிறைய நாடகங்களில் பெண் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். பல வருடங்கள் பல நாடகங்களில் நடித்த பின்னர் தான் அவருக்கு பராசக்தி பட வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் அவர் நடித்த முதல் திரைப்படம். முதல் படமே AVM நிறுவனம், கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம், கலைஞர் கருணாநிதி கதை வசனம். அவரின் துவக்கம் சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.